ஊரில் கவின் என்ற திறமையான சிற்பி இருந்தான். அவன் வடிக்கும் சிலைகள் அச்சு அசலாக உயிர் உள்ளவை போலவே இருக்கும். அவனுடைய திறமையைக் கண்டு ஊரே வியந்தது. ஒரு நாள் கவினுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஊர் பணக்காரர் ஒருவர் தன் புதிய மாளிகையின் முன் வைப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான யானைச் சிலையை செய்து தந்தால் அதற்கு தாராளமாக பணம் தருவதாக கூறினார். அதைக் கேட்ட கவின் மிகுந்த உற்சாகத்துடன் வேலையைத் தொடங்கினான். பல மாதங்களாக இரவும் பகலும் பாராமல் தன் உழைப்பு மற்றும் திறமை முழுவதையும் அந்த சிலையில் கொட்டினான். கடைசியாக அந்த யானை சிலை முழுமையடைந்தது. அது உண்மையில் ஒரு யானை நின்று கொண்டிருப்பது போலவே தத்ரூபமாக இருந்தது. பணக்காரர் சிலையை பார்க்க வந்தார். அவர் அந்த சிலையை பார்த்ததும் அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அற்புதம் கவின், உன் கைவண்ணத்திற்கு ஈடே இல்லை என்று புகழ்ந்து தள்ளினார். ஆனால் பணம் கொடுக்கும் நேரம் வந்தபோது அவர் முகம் மாறியது. கவின், சிலை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் நினைத்ததை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது. அதனால் பேசிய பணத்தில் பாதியைத்தான் தர முடியும் என்று கூறி பாதி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு சிலையை எடுத்துச் சென்றார். கவின் அதிர்ச்சியடைந்தான். பல மாத உழைப்பும் கலைத்திறனும் பாதியாக குறைத்து மதிப்பிடப்பட்டதை அவனால் தாங்க முடியவில்லை. அந்த பணக்காரர் தன்னுடைய உழைப்பை சுரண்டிவிட்டதாக அவன் உணர்ந்தான். ஆனால் அவரிடம் வாதிட அவனுக்கு துணிவில்லை. இந்த சம்பவம் கவினை கடுமையாக பாதித்தது. அவன் யாருக்காகவும் சிலை வடிக்க விரும்பவில்லை. யாரிடமும் பேசாமல் தன் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தான். அவனுடைய திறமை வீணாவதைக் கண்டு அவனுடைய நண்பர்கள் வருந்தினார்கள். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு ஞானி அந்த ஊருக்கு வந்தார். கவினின் நிலைமையை கேள்விப்பட்டு அவனை சந்திக்கச் சென்றார். ஞானி கவினின் வீட்டிற்குள் நுழைந்தபோது அங்கே கவின் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து, ஞானி கவினிடம், ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய்? உன் திறமை எங்கே என்று கேட்டார். கவின் நடந்த அனைத்தையும் ஞானியிடம் கூறினான். நான் என் உழைப்பை முழுமையாக கொடுத்தேன். ஆனால் அவர் அதை மதிக்கவில்லை. என்னை ஏமாற்றிவிட்டார் என்று வருத்தத்துடன் கூறினான். ஞானி கவினின் வார்த்தைகளை கேட்டுச் சிரித்தார். கவின், அந்த பணக்காரர் உன்னை ஏமாற்றவில்லை. நீதான் உன்னை ஏமாற்றிக் கொண்டாய் என்றார். கவின் குழப்பத்துடன் ஞானியை பார்த்தான். நான் எப்படி என்னை ஏமாற்றிக் கொண்டேன் என்று கேட்டார். ஞானி விளக்கினார். நீ உன் திறமையையும் உழைப்பையும் முழுமையாக கொடுத்தாய். ஆனால் உன் எல்லைகளை நீ வரையறுக்கவில்லை. அந்த பணக்காரர் உன்னை குறைவாக மதிப்பிட அனுமதித்தாய். உன் உழைப்பின் மதிப்பை நீயே குறைத்துக் கொண்டாய். கவின் ஞானியின் வார்த்தைகளை கேட்டுச் சிந்தித்தான். ஞானி தொடர்ந்தார். உன் திறமை உன் சொத்து. அதை நீதான் மதிப்பிட வேண்டும். மற்றவர்கள் உன்னை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீ உன்னை எப்படி மதிப்பிடுகிறாய் என்பதுதான் முக்கியம். உன் எல்லைகளை நீயே வரையறுக்க வேண்டும். உன்னை யாரும் குறைவாக மதிப்பிட அனுமதிக்காதே. ஞானியின் வார்த்தைகள் கவினுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தன. அவன் தன் எல்லைகளை வரையறுக்க கற்றுக்கொண்டான். தன் உழைப்பின் மதிப்பை உணர்ந்தான். மீண்டும் உற்சாகத்துடன் சிலை வடிக்கத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் தன் நிபந்தனைகளை தெளிவாக கூறி தன் உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதியை பெற்றான். கவின் மீண்டும் ஊரில் பிரபலமான சிற்பியானான். ஆனால் இந்த முறை அவன் ஒரு திறமையான சிற்பியாக மட்டுமல்லாமல் தன் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனாகவும் திகழ்ந்தான்.